நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சிலர் எப்படிங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு நியூ வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா கேம் வீடியோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே போட்டதில்லை. ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வீடியோ தான் அதிகமாக போட்டுட்டு இருந்தோம். கேம் அப்டேட் வீடியோ, அதுக்கப்புறம் அனிமி அப்டேட் வீடியோங்கிறதுனால இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுறத பற்றி பார்த்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டை பற்றியும் பார்த்துருவோம். ஏன்னா அப்டேட்டை பற்றி பேசாமல் நம்மளால் இருக்க முடியாதுல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட்டை பற்றி சொல்லிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமில் போய் அடித்தோமா இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நம்ம போய் அடித்தோமா இல்லையா, இந்த மேட்ச்சில் போய் அடித்தனா இல்லையாங்கிறத விட பார்த்தலாம். நெக்ஸ்ட்டாக வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எனிமீஸ்லாம் நிறைய பேர் சுற்றுறாங்க. எனிமி அடிக்காத வச்சு நம்ம அப்டேட்டை பற்றி பேசிடுவோம். இதில் நிறைய அப்டேட்டும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய லூட் அடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரெண்ட் இருக்குது. ஒரு பைப்பில் நிற்கிறான். இந்த பைப்பில் 2 அடி அழுத்தி பிடிச்சிட்டேன். தோழி முடிச்சு விட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நிறைய லூட் அள்ளிக்கிட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் வருவோம். இங்கே எவனோ ஒரு தம்பி இருக்கான் போல இருக்குது. தம்பி நம்மளுக்கு தான் தொலைவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனிமி இங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பி எங்கே இருக்க, வெளியே வாடா. பைக்கிட்ட 2 கன் சவுண்டு கேட்குது. அப்படின்னா இங்கே தான் ஐயா வந்துட்டான்டா. ஐயா நம்மளே தான் போட்டு தள்ளுறதுக்கு வராமல் போல இருக்குது. இங்கேருந்து எஸ்கேப் வர வேண்டியதான். பைப்பில் எப்படியாவது சோழி முடிச்சு விட்றணும். இங்கே தான் இருக்கியா, அதான் வாங்கிடா. ஐயோ இன்னும் 2 அடி அடிச்சுருந்தா பையன் செத்துருப்பான். எஸ்கேப் போயிட்டியானா எப்படி இருந்தாலும் சுற்றிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமளும் சுற்றி போய் அடிப்போம். இந்த பக்கம் தான் வரணும். நீ எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தான் வந்தா அவனை வாடா. அதை வந்துட்டான். நினச்ச மாதிரி வந்துட்டு ஐயோ அழுத்துறாங்க. எப்போ கையில் 2 கன் வச்சுட்டு அழுத்துறாங்க. தூரத்தில் இருக்க அடி வாங்கினா பக்கத்தில் இருக்கிற அடி வாங்குறானா இல்லைன்னு அவன் க்ளோவல் போட்டு வர ஏறா ஸ்கைலர் விட்றா. ஸ்கைலர் விட்டு ஐயோ தப்பாக விட்டதுனால பைபிள் எஸ்கேப் போயிட்டாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் சுற்றிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் இருப்பான். இங்கே தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்கள் கெஸ்க்கணும். பைபிள் எங்கே தான் இருக்கான். போட்டு தள்ளுறான். அவன் போட்டு தள்ளி முடிச்சாச்சு. 2 புல்லட்டில் பைபிள் தோழி முடிச்சுல மேலேருந்து ஒருத்தர் ஷூட் பண்ணுறான். மேலேந்தாட ஷூட் பண்ணுறான். ஐயோ இவன் மேலே இருக்கான்னா அவனை அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டு தள்ள முடியாது. சரி, இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிடணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லை லேண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அப்டேட்டை பற்றி பார்த்துருவோமா. நருட்டோ ஷிப்புடனை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சோனியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோனியை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் சோனியெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நருட்டோ ஷிப்புடன் இன்னும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்துங்க. அதுவரை பார்த்தீங்கன்னா ஜேஜேகே பற்றி பார்த்துருவோமா. ஜேஜேக்கில் சுசிஸ்கேஷன் அனிமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அனிமியோட மங்கா பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் பேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு எண்டிங்கில் சுகுனாவோட நல்ல ஒரு எண்டிங்கோட தான் பார்த்தீங்கன்னா ஜேஜேகேவை முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருங்கிறது கோஜோவோட கம்பேக் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தவங்க எல்லாருமே ரிட்டன் வந்துட்டுப்பாங்க. நீங்கள் மங்காவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மங்கா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜோவை ஃப்ளாஷ்பேக்கோடு காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அதை பற்றி நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசிடலான்னு இருக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்கு வெயிட் பண்ணிங்கன்னா கீழே ஷார்ட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அனிமியை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கில் ஒரு மூவி வரப்போகுது. ஃபஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் 1லேருந்து சீசன் 2 வரைக்கும் 2த்தையுமே வச்சு ஒரு மூவி பார்த்தீங்கன்னா உர போகிறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா. ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லைவ் ஆக்ஷனில் சக்க போட்டு ஒரே ஒரு லைவ் ஆக்ஷனாக சீசன் 2 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீசன் 2வோட ஆர்க்கையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை மிஸ்டரியாக காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ஒன் பீஸ் சரியாக பார்க்கல. ஏன்னா நெக்ஸ்ட்டாக நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் உங்களுக்கான டேட்டை சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நான் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒன் பீஸ் நான் இன்னும் சரியாக பார்க்கல. லைவ் ஆக்ஷனே இன்னும் சரியாக முடியல. அடுத்ததான் பார்க்க போகிறது ட்ராகன் பால் டைமா அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் ஆக போகுது மக்களே. கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல்னு ஏன் சொல்கிறேன்னா கிரன்ச்சி ரோலில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அனிமையெல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் தான் பார்த்தீங்கன்னா விட போகிற அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிரும். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப் வந்துடும். தமிழ் டப்பிங்கில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் நல்லா தான் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் நல்லாயிருக்கும். தமிழ் டப்லேயும் சக்கப்போடு போட்டுருவாங்க. கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங்கில் வரவங்க எத்தனை பேர் பார்ப்பீங்க. கிரன்ச்சி ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிரன்ச்சி ரோலில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடாக் இருக்குது பார்த்தீங்கன்னா. வெஜிடாக்கு ஒரு புது ஃபார்மே பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெஜிடாவுக்கு நம்ம பார்க்காத ஒரு ஃபார்மாக தான் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாயன் 3 தாங்க மக்களே இருக்கணும். சரி, சூப்பர் சாயன் 3 பற்றி நம்ம பார்த்தோம். இனி இருக்காங்க மக்களே. அவன் இவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருந்தால் இனிமையை மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான். பைபிளை போட்டு தள்ளிட வேண்டியதான். அழுத்தி பிடிக்கணும் இருக்கிறதுனால பைபிளை போட்டு தள்ளிட வேண்டியதான். தம்பி என்னை பார்த்து ஏன்னா என்னை ஷூட் பண்ணாமல் போனால் பைபிளை பார்த்துட்டு நம்மளை ஷூட் பண்ணாமல் போயிட்டாங்க. பைபிளை யாரோ சிந்தனையில் இருந்திருப்பான் போல இருக்குது. நம்மளை பார்த்து ஷூட் பண்ணாமல் போயிருப்பான். ஓகே, இங்கே எங்கேயாவது எனிமி அவனை வச்சிருக்கானா. இங்கேயும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. எங்கடா ஆச்சா ஒருத்தர் சிக்கினீங்கன்னா போட்டு தட்டு போயிடலான்னு பார்த்தா எவனுமே இருக்க மாட்டேங்கிறீங்களே. எங்கடா இருக்கீங்க, வாங்கடா டே.
ஓரளவுக்கு இடத்துல இனிமேல் சுற்றலை. ஓகே, நம்ம ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட் இருந்துச்சு, நான் கம்மியாக தான் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருந்தேன். எவனாச்சும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல எவனும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம வேறு இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவோம். இனிமே இங்கே எங்கேயாவது தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஜோன் வேறு வரப்போகுது. ஜோன் வந்துருச்சுனாலே நம்மளை எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பேர் ஜோன்லேருந்து ஓடி வருவாங்க. ஜோன் சர்வே பண்ணுறவங்க எவனாச்சும் ஒருத்தனை பார்ப்போமான்னு பார்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சரி இங்கேருந்து நிறைய லூட் வச்சு போனேன். ஏன்னா நம்மகிட்ட கடைசியில் லூட்டுன்னு இறச்சி ஜோனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லூட் இல்லாமல் போனால் நம்மளை போட்டு தள்ளிடுறாங்க. ஓகே, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பீக்கு போயிடுவோம். பீக்கு கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பீக்கு தான் போகணும். பீக்கு கிட்ட ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகல போல இருக்குது. இங்கே எங்கேயோ ஒருத்தர் எனிமி இருக்கிற மாதிரியே சரி தோணுது. எப்படி இருந்தாலும் எனிமி இங்கே தானே எங்கேயாவது இருக்கணும். தம்பி எங்கடா இருக்கீங்க? எந்த இடத்துக்கு? அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அங்கேருந்து போய் நம்ம லூட் அடிச்சுப்போமா. ஃபஸ்ட்டு நான் இங்கே இருக்கிற எல்லா லூட்டையும் நம்ம பதிப்போம். முதல்ல மேலே ஏறுவோம். மேலே ஏறி அவனாச்சும் ஒருத்தர் எனிமி இருக்கானா இல்லைன்னு தெரியுமா. ஏன்னா இந்த இடத்துல கவர் பண்ணால் தான் இருக்கணும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம லூட் அடிச்சுப்போம். கொஞ்சம் லூட் அடிச்சாச்சு. நான் நினச்சா மாதிரியே மேலே கூட இருக்கான். தம்பி மேலேயே இருக்கீங்க? இதை வரண்டா உங்களை போட்டு தள்ளுனா அடுத்த அனிமையை பற்றி நான் பேசுகிறேன்டா. இப்போ எங்கடா இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அசிஸ்டன்ட் இது இருக்குது பார்த்திங்களா, அதை ஓப்பன் பண்ணி வச்சதே அவனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஒன்று மேலே இருக்கணும், இல்லை கீழே இருக்கணும். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயும் இருக்கணும். இது காயின் இருக்குது. காயின் எடுத்துக்கிச்சு. இங்கே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். தம்பி மேலே தான் இருக்கான். நினச்சா மாதிரியே மேலே தான் இருக்கான். எங்கேயோ ஸ்கோப் அடிச்சுக்கிடுவான். ஸ்கோப் உனக்கு நான் ஸ்கோப் போடுறேன்டா. நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி இந்த மண்டியில் எக்ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. பைபிளையே மேலேருந்து கொஞ்சம் லூட் வச்சுப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட லூட்டு கம்மியாக இல்லை, நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிட்டேருந்து கொஞ்சம் லூட் வச்சுப்போம். ஏன்னா இங்கே எங்கேயாவது இருக்கா. இன்னொருத்தனை இருக்கேனா ஸ்கேனரில் பார்த்தா தெரிஞ்சு. இங்கே ஒருத்தன் பைக்கில் சுற்றிட்டு இருக்கான். இன்னொருத்தன் இங்கே தான் இருக்கான். 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுறேன். இங்கே இருக்கான். தம்பி பைக்கில் சுற்றுறியா? பைக்கில் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தானே எங்கே எப்படினாலும் இருக்கணும். இப்போ இங்கே தான் இருக்கான். பைக்கில் சுற்றுறது நீ தானே. இந்த வாங்கிக்கிறா. எஸ்கே போய் அந்த என்ன வந்து போய்ங்க. எஸ்கே போயிட்டாங்க. பைபிள் எஸ்கேப் பண்ணேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை போட்டு முடிச்சாச்சான். இவன் சோழியை எப்படியே முடிச்சாச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கான். என்னடா இது? அங்கே போய் கேரக்டர் ஸ்கில்லில் போட்டுருக்கான். இங்கேறா உன்னை பக்கத்தில் இங்கே தான் இங்கே இருக்கான். ஆனால் பைபிள் மேலே வருவான். மேலே வந்த வாட்டி அவனை போட்டு தள்ளிடான். இங்கே இருக்கா தம்பி? வெளியே விடா சீக்கிரம் வெளியே விடா. இங்கே தான் இங்கே இருக்கான். இன்னொருத்தனை இருக்கிற மாதிரி காமிக்கிறி. இங்கே தான் இங்கே இருக்கான். இந்த பக்கம் அவன் ஒருத்தன் ஓடி வர மாதிரி தெரியுது. தம்பி இருறா, அவனை போட்டு முடிக்கண்டா. அவனை சோழியை முடிக்கண்டா. இருறா, எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எங்கடா இருக்கீங்க? வெளியே வாங்கடா. தம்பி இங்கே தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த லூட் பாக்ஸில் வந்து நீங்கள் லூட் அடிக்க வந்து ஆகணும். லூட் அடித்து தானே ஆகணும். வெளியே வா, நானே வரேன்டா. எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. தம்பி எங்கே இருக்கான்? அதோ வெளியே வந்துட்டான். குளோவால் போட்டுக்கிட்டியா? இருறா, அவனுக்கு குளோவாலாக போடுறா. நல்லா மேலே ஏறிக்கிறேன். கீழே இருந்தால் எப்படி இருந்தாலும் அடிச்சு போடுவானுங்க. மேலே ஏறினா தான் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியும். தம்பி மேலே வர்றான்டா. தம்பி வந்துட்டியாரா? இவனே பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிறாங்க. இங்கே தான் இருக்கான். எச்ஆர் டெலிலான்னு பார்த்தா பைபிள் எஸ்கேப் போயிட்டானே. நான் இங்கே இருக்கேன்டா. இங்கேடா அங்கே குளோவால் போடுறேன். எஸ்கேப் போயிட்டான். மறுபடியும் எஸ்கேப் போயிட்டான்டா. இங்கே ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு வரான். ஐயோ எஸ்கேப் போயிட்டாங்களே. ஓகே, இங்கேருந்து எகிரி குச்சி வாங்க போக வேண்டாம். இங்கேயே ஓடுறா. அவனை சோழிய முடியும்டா. பின்னாடி அடிக்கிறான்டா. எங்கேருந்துடா வரையா? பின்னாடி வந்து அடிக்கிறானே. க்ளோவில் போட்டு இந்த இடத்துல கவர் ஆகிக்க வேண்டியதான். இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் பைப்பில் மேலே வருவான். கீழே எகிரி குச்சிட வேண்டியதான். கீழே குதிக்கலாமா? இல்லை நம்மகிட்ட மெடிக்கிட்ட சுற்றிப்போம். மெடிக்கிட்டு இருந்தால் தாங்க இது இங்கேருந்து சர்வே பண்ண முடியும். இங்கே தான் 2 பேர் இருக்கானுங்க. ஸ்கேனர் காமிக்குது. ஆனால் பைப்பில் இங்கே இருக்கானுங்க. ஏதோ இங்கே தான் கீழே இருக்கானுங்க. வரேன்டா, கீழே வரேன்டா. ஜோன் வேறு வந்துருச்சு. ஜோன்லேருந்து எஸ்கேப் ஆகணுமே. ஓகே, எஸ்கேப் ஆகிற வேண்டி தான். ஓகே, 2 பேரும் அவனுங்களே அடிச்சுக்கிட்டோம். இல்லை எங்கே இருக்கிறானுங்கன்னு நினச்சி எங்கே போனானுங்கன்னு தெரியல. 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். நம்ம இந்த பக்கமாக போயிடுவோம். இங்கே தான் அவனை ஒருத்தன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் காமிக்குது. ஓகே, நம்ம ஜோனிகிட்ட போவோம். இந்த பக்கமாக போவோம். இங்கே ஒருத்தன் பக்கத்துலேயே இருக்கான். அவனை சோழிய முடிக்கிறேன். தம்பி இந்த ஆடா வாங்கிடா. லெஃப்ட்டில் வாங்கிக்க. இது குளோவல் போட்டியா? இது அவனுக்கு விட ஐயோ மெசேஜ் வருது. மெசேஜை தள்ளி விட்டாச்சு. எப்படியோ பார்த்தீங்கன்னா அவனை சோழியை முடிச்சா அவனை எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அது குளோவால் போட்டு கவர் ஆகிட்டியா? இதோ நேராக தான் இருக்கான். நேராக தான் எனக்கு. இதோ 2 பேர் வச்சுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒருத்தன் மாட்டுவாங்க. அப்போ அவனை சோழியை முடிக்கிறான். மண்டேலே எய்ம் பண்ணி ஐயோ எஸ்கேப் ஆகிட்டான்டா. எப்படியோ எஸ்கேப் ஆகிறானுங்க. ஆனால் எப்படி எஸ்கேப் ஆகிறான்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து போட்டு தள்ளுனா அடுத்த நிமிஷமே உங்களை சோழிய முடிக்கிறேன். அவங்ககிட்ட லூட் தள்ளுறேன்டா. நம்மகிட்ட மெடிக்கிட்டு கம்மியாக இருக்குதா? மெடிக்கிட்டு இருக்குது. இப்போ இவன் தம்பி மாட்டிக்கிறான். ஐயோ பைபிள் பயங்கரமான குளோவால் ஸ்கின்லாம் வச்சுருக்கானே. இவன் சோழிய முடிக்கிறான்டா. விடமாட்டேன்டா. குளோவால் ஸ்கின் செம்மையாக வச்சுருக்கான். நம்மகிட்ட அந்த மாதிரி குளோவால் ஸ்கின்னே கிடையாது. ஓகே, சுற்றி வெடி தான். ஓகே, நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இவனை சோழியை முடிக்கிறான். பயங்கரமாக அடிக்கிறான். எஸ்கேப் ஆகிட்டான்டா. ஜோன் வேறு மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான்டா. அவனை சோழியை முடிக்கண்டா. கீழே வந்து இறங்கி முடிக்கண்டா. இதே அடிக்கிறான்டா. எப்போ இருந்தாலும் என்னை மண்டியில் அடிப்பேன். இந்த வாங்கிக்க வேலை சோழி முடிச்சாச்சு. இவனை அடித்த சந்தோஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்பிங் அனிமையை பற்றி பேசிடலாமா? ஃப்ரெஞ்சு ரோலில் அடுத்த வரப்போகிற தமிழ் டப்பிங் அனிமையை பார்த்துருவோம். சாங்ரி த லாவ் சீசன் 2, ஜீனா த சாரி ஃப்ரைட், அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் வெண்ட், அதுக்கப்புறமா ட்ரில்லியன் கேம்ஸ், அதுக்கப்புறம் குட் பாய் டிராகன் லைஃப், C6
சிதோடி த வெட்டிங், டீமன் லார்ட் அண்ட் ரீட்ரையார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ ஆம் பிகேமன் த லூஸ் ஸ்டோர் த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த அனிமேக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் வரப்போகுது. கிரன்ச்சி ரோலில் உங்களுக்கு சஜஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கெலாம் தமிழ் டப்பிங் வரப்போகுது, கூடிய சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தமிழ் டப்பிங் அனிமையை பற்றி பேசியிருப்போம். ஆல்ரெடி வந்து இந்த அனிமையெல்லாம் தமிழ் டப்பிங் வரப்போது, புதுசாக வரப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமோட எண்டிங்க்கு பக்கத்தில் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேர் தான் இருக்கும். இந்த 5 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நீ போட்டு தள்ளுறோமா இல்லையாங்கிறத என்ன. இங்கே ஒரு பைப்பில் வரான் மான்ஸ்டர் ட்ரக்கில் தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வண்டியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பைப்பில் நம்மளை பார்த்தீங்கன்னா பார்க்காம போயிட்டுருக்காங்க. இல்லை பார்த்தானா இல்லையானே தெரில. அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தமிழ் அனிமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே எனிமீஸ் 2 பேர் இருக்கானுங்க, அடிச்சிட்டு சாத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்துட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா சர்வே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேர் தான் இருக்குன்னு காமிக்குது. இன்னும் 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னே தெரில. இன்னும் 3 பேர் எங்கே இருக்கான்னு தெரில. இன்னும் 2 பேர் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா போய் அடிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் தெரில. ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரக்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னை பார்த்தானா இல்லையானே தெரில. அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக இதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நானும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பைப்பில் மாஸ்டர் ட்ரக்கில் சுற்றுறான். அங்கே ஒரு பைப் நிற்கிறான். அங்கே இருந்தவன் இங்கே வந்துட்டானா. இன்னொருத்த மாஸ்டர் ட்ரக்கில் சுற்றிருக்கான். அங்கேயாடா எஸ்கேப் போகிற அவனை போட்டு தர்றடா. தம்பி பார்த்தீங்கன்னா மேலே இறங்கி கீழே இறங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அப்படியே சுற்றி எனிமி இருக்கானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கானுங்க. 3 பேர் இருக்கானுங்க. 3 பேரையும் எப்படியாச்சும் போட்டு தரலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன் அங்கே ஓடிடும். அந்த பக்கம் ஓடிட்டியாடா அவனை வச்சு அவனை வந்து பார்த்துக்கிட்டா. எப்படியா பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு ஸ்னிக்காக ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் ஜோன் வேறு வரப்போகுது. எங்கே மாட்டேங்கிறேனுங்க. அங்கே ஒரு பைப்பில் வீட்டுக்குள்ளே ஓடினவனை எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். அவனும் அங்கே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கிட்ட இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா பைப்பில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். அவனை போட்டு தரலாம். ஊக்காங்க போட்டு ஒழிஞ்சிக்கிட்டே ஐயோ ஊக்காங்க போட்டு ஒழிஞ்சவன் பின்னாடி வந்தவனை பார்க்கலையே போட்டு தள்ளிட்டாங்க. இந்த மேட்ச்சு பூயா யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்காரன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போட்டு தள்ளிட்டானா இவன் அவனை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளனா பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பூயா இவனுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம பூயா அடிக்கவே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோ செஞ்சுக்கிறேன். டேக் கேர், பாய், வட்டா.